இன்னைக்கு பன்னீரை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு மல்லி இலை கொஞ்சம் எடுத்து அதையும் நல்லா தூளா கட் பண்ணிட்டு, பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கிறேன். பூண்டு 4 பல்லு எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு, பன்னீர் கியூப்ஸ் வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். அது காய் சீவிர கட்டையில குட்டி குட்டியா நல்லா துருவி வச்சுக்கிறேன். ஒரு பவுல்ல துருவின பன்னீரை போட்டு அதோட கட் பண்ண வெங்காயத்தை போட்டு, தூளா கட் பண்ண மல்லி இலை, பொடி பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய், குட்டி குட்டியா கட் பண்ண பூண்டு எல்லாத்தையும் போட்டு உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சிட்டு லெமன் சைஸ்ல சின்ன சின்ன உருண்டையா புடிச்சிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை புடிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், உப்பு கொஞ்சம், மிளகுத்தூள் வந்து கொஞ்சமா போட்டு தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாம கரைச்சிக்கிறேன். எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சிருக்கோம். இப்ப நம்ம உருண்டை புடிச்சு வச்சதை மைதா பேஸ்ட்ல வந்து டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸ்ல பெரட்டி ஆயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் மைதா பேஸ்ட்ல டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸ்ல பெரட்டி ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு பிளேட்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். சூப்பரான பன்னீர் பாப்பர்ஸ் ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் செம்மையா இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.